கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தான் கோத்திரத்திலிருந்து சில காரியங்களை நாட்களிலே நாம் கற்று தியானித்து வருகிறோம். இது ஒரு விடுபட்ட கோத்திரம் என்று சொல்லி வேதத்தில் நாம் காண்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது 12 கோத்திரங்கள் உண்டே. என்னென்ன கோத்திரங்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபிலோன், யோசேப்பு, பென்யமீன். இந்த 12 கோத்திரங்களிலே இருந்த தான் கோத்திரம் ஒரு காலத்தில் பிரதான ஆசாரியனுடைய நெஞ்சிலே மார்பிலே பதிக்கப்பட்ட முத்துக்களிலே ஒன்று தான். அதெல்லாம் விழுந்து போயிற்று. இப்பொழுது அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். பலவிதமாக நாம் கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கும் ஏறக்குறைய கடைசி செய்தி என்று சொல்லலாம். தான் கோத்திரத்தை குறித்து 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது, சூரியன் கருத்தது, சந்திரன் இரத்தமாக மாறியது, பூமி அதிர்ந்தது. அவரை காண ஆசைப்பட்ட ஜனங்களெல்லாம் கதறி பதறி சிதறி அங்குமங்குமாக ஓடினார்கள். கண்மலைகளையும் குகைகளையும் பர்வதங்களையும் பார்த்து எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் கொல்லுங்கள், அவருடைய கோபாக்கனின் மகா நாள் வந்துவிட்டது என்று சொல்லி ஓடிய விட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பின்னர் 4 தூதர்கள் பூமி 4 காற்றுகளையும் பிடித்து கொண்டார்கள். காற்றே அடிக்கவில்லை. கடைசி நாட்கள், கடைசி மணித்துளிகளிலே மனிதர்கள் வாழும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேல் முத்திரைகள் போடப்பட்டன. யார் அவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்று பார்க்கிறோம். எத்தனை பேர்? 1,44,000. அந்த வசனத்தை வாசிப்போமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3 முதல். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். 4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய 1,44,000. இந்தியருடைய அல்ல, இங்கிலாந்து தேசத்தை உடையவர்கள் அல்ல, இலங்கையை சேர்ந்தவர்கள் அல்ல, சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் அல்ல, இன்னும் மலேசியர் அல்ல, ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அமெரிக்காவில் உள்ளவர்கள் அல்ல. யார் அவங்க? 4ஆம் வசனம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். சிலர் சொல்லுவாங்களே, சில சபைகளில் அந்த 1,44,000 நாங்கள் தான், எனவே அந்த கூட்டத்தில் நீங்கள் சேர வேண்டும் என்றால் எங்கள் சபையிலே சேர வேண்டும் என்று சொல்வார்களே, பொய், தப்பு. அந்த 1,44,000 பேர் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே பரிதாபமான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த கோத்திரங்களிலே முத்திரை போடப்பட்டவர்கள். எப்பிராயீம் அதை இழந்து போனான். தான் அறவே அங்கே இல்லவே இல்லை, சிதறடிக்கப்பட்டான், எங்கு போனானோ தெரியவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தான் கோத்திரம் விடப்பட்ட கோத்திரம். அந்த கோத்திரம் யாக்கோபு மூலமாக உண்டானது.
யாக்கோபுக்கு 5வது மகன் தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ராகேலின் வேலைக்காரியின் மகன், பில்காலின் மகன், 5வது மகன் யாக்கோபின் வம்ச வரலாற்றிலே என்று சொல்லி பார்க்கிறோம். இவன் காணாமல் போன சந்ததி, அங்கு பிரதான ஆசாரியனுடைய மார்பில் இருந்து கீழே விழுந்த சந்ததி, தொலைந்து போன சந்ததி, கோத்திரத்தில் இடம்பெறாத சந்ததி என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த சந்ததியை குறித்து தான் கடந்த சில நாட்களாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். விழுந்து போவதற்கு காரணம் என்ன? பின்வாங்கி போவதற்கு காரணம் என்ன? அகன்று போவதற்கு காரணம் என்ன? அழிந்து போவதற்கு காரணம் என்ன? முதல் காரணம் தந்திரம் என்று நாம் கற்றோம். இங்கே தான் கோத்திரத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு அவனை குறித்து சர்ப்பம் என்று சொன்னான். மோசே அவனை குறித்து சொல்லும் பொழுது சிங்கம் என்று சொன்னான். சர்ப்பம், சிங்கம், தந்திரத்தின் அடையாளங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம், நம் வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறோம். தந்திர குணமுள்ளவர்கள், அவர்கள் விழுந்து போனார்கள், வீணாய் போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களிடத்தில் இந்த தந்திரங்கள், உபாயங்கள் இதெல்லாம் இருக்கிறதா? விட்டுருங்க. தேவ சித்தத்தின்படி ஆண்டோடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டோடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. தந்திரவான்கள் கெட்டு போவார்கள். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும், தேவ வசனத்தை புரட்டாமலும், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் சுத்த மனசாட்சியோடு நடந்து கொள்கிறோம் என்று சொல்லி பவுல் போதித்ததாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதலாக நாம் வாசிக்கிறோம். தந்திர குணம் நமக்கு தேவை அல்ல. அது சர்ப்பத்தின் குணம், அது சிங்கத்தின் குணம். வேண்டவே வேண்டாம். முதல் காரணம் தந்திரம். 2வது காரணம் திருப்தியின்மை. திருப்தி இல்லாத சூழ்நிலை. கர்த்தருடைய சித்தப்படி சீட்டு போட்டு கோத்திரங்களை பங்கிட்டார்கள். யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தெய்வத்துக்கு நன்றாக தெரியும். குறைத்து கொடுக்க மாட்டார், நிறைவாகவும் கொடுக்க மாட்டார். ஆனால் ஆண்டவர் கொடுப்பது பூரண நிம்மதியை தரும், திருப்தியை தரும். ஆண்டவர் தான் கோத்திரத்திற்கும் அவருடைய சித்தப்படி நிறுத்து கொடுத்தார், அளந்து கொடுத்தார். அவர்களுக்கோ திருப்தி இல்லை. பங்கீடுகளிலே பெரும்பகுதி அவர்களுக்கு கிடைத்தாலும் மனதிலே நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை என்று சொல்லி வேதத்தில் அவர்களை குறித்து நான் பார்க்கிறோம். ஐயா, திருப்தி இல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன காரணம்? முதலாவதாக நன்றி இல்லை. ஆண்டவர் தந்தது போதும், இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று பாடிவிட்டு காசு வேணுமே, காசு வேணுமே என்று கதறிக்கொண்டிருந்தால் அதில் என்ன திருப்தி, அதில் என்ன நிம்மதி? கர்த்தருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிப்பது நமக்கு நித்திய நிம்மதியை தரும், திருப்தியை தரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவர்களுக்கு நன்றி இல்லை. 2வதாக விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினாலே பெற்ற பங்கீடு, விசுவாசத்தினாலே பெற்ற கோத்திரம், அங்க கோத்திரத்தின் அளவு அவர்களுக்கோ விசுவாசம் இல்லை. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அதிகத்தில் ஆண்டவர் அதிகாரியாக வைப்பார் என்ற நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. தேவனுக்கு பயந்து அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருக்கக்கூடிய ஆசை இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் இல்லை. உபாகமம் 28:14 சும்மா ஆண்டவர் வாலாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள் இவற்றிற்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லி உபாகமம் 28:14 நான் வாசிக்கிறோம். அநேகருக்கு இந்த வாலாக்காமல் தலையாக்குவார் இதுதான் பிடிச்சிருக்க ஒழிய, அரைகுறை வாக்குத்தத்தம் தான் பிடிச்சிருக்க ஒழிய, அதுக்கு முன்னால சில நிபந்தனைகள் போட்டிருக்க, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்பந்தான் வாலாக்காமல் தலையாக்குவார். அந்த நிபந்தனைகள் பிடிக்கவில்லையே. இந்த மனிதர்களை குறித்து பார்க்கும் பொழுது, தான் கோத்திரத்தை பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் இல்லை. தங்களுடைய சித்தம்தான் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களே ஒழிய தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு இஷ்டமில்லை. கீழ்ப்படிதல் இல்லை. மேற்படிக்கு முதற்படி கீழ்ப்படி. கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அளவிறந்த ஆசீர்வாதங்கள் சொந்தமாகும். 4வதாக நிறைவு இல்லை. பரிசுத்தாவியானவருடைய நிறைவு இல்லை. ஒரு மனுஷனை ஆவியானவர் நிரப்பி விட்டால், அதாவது ஆளுகை செய்து விட்டால், ஆண்டு நடத்தாவிட்டால் அவனுக்கு நிம்மதி இருக்காது.
திருப்தி இருக்காது. பரிசுத்தாவியின் நிறைவோ நமக்கு பூரண திருப்தியை கொடுக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைந்து எல்லாவற்றையும் தெய்வ சித்தத்தின்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய பலனடைந்து வாழ்வோம் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆவியின் நிறைவோடு கிறிஸ்துவின் ஆளுகையிலே வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். இதை குறித்தெல்லாம் வருங்காலத்தில் நல்ல விதமாக உங்களுக்கு விளக்குவேன். இன்னும் நாளைய பற்றிய கவலை, நாளைய தினம் இன்னும் வரவில்லையே. நாளைய தினம் நாளைக்கு தானே வரும். நாளைய தினத்தில் நாம் இல்லையே, இன்றைக்குத்தானே இருக்கிறோம். ஆனால் நாளைய தினத்தில் ஒருவர் இருக்கிறாரே. யார் அது? தெய்வம். நாளைய தினத்துக்கு வாருங்கள் என்று வரவேற்க போகிறார். நாளைய தினம் தன்னை குறித்து கவலைப்படுமே ஒழிய நாம் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாளைய தினத்திலிருந்து இன்னை தினத்தில் இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் வழிநடத்தி வரவேற்று நாளை தினத்தை சுட்டி காட்டப் போகிறார். சுதந்திரிக்க நம்மை செய்ய போகிறார். எனவே நாளைய பற்றி கவலைப்படாமல் நாதர் இயேசுவின் பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருந்து வாழ கடவோம். முதலாவதாக தந்திரம், இரண்டாவதாக திருப்தியின்மை, மூன்றாவதாக தருணம் இழப்பு. எப்படி இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எப்படி? போரிடுங்கள், நாட்டை பிடித்துக் கொள்ளுங்கள், பிடித்த இடங்கள் எல்லாம் பங்கிடுங்கள், அதில் நீங்கள் கோத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வந்தது. கானானிய ராஜா, அவனுடைய சேனாதிபதி சிசரா பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைத்தது. என்ன ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம், போர் வீரர்கள் எல்லாம் புறப்பட்டு போய் இந்த நாட்டை சுதந்திரிக்கத்தக்கதாக ஆங்காங்கு பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடிப்பதற்கு சிலருக்கு மனம் இருந்தது, பலருக்கு மனம் இல்லையே என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். குறிப்பாக நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது சிலர் ஒத்துழைத்தார்கள், சிலர் ஒத்துழைக்கவில்லை. ஒத்துழைக்காமல் கப்பலிலே கடந்து தூங்கியவர்கள் தான் கோத்திரத்தார் விடுபட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எதுவுமே மந்திரத்திலே மாங்காய் காய்க்காது. போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். எதை நம்மால் செய்ய முடியாதோ அதை தெய்வம் செய்வார். கானா ஒரு கல்யாண வீடு ஞாபகத்தில் இருக்கிறதா? இந்த கல்யாண வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அறிந்திருக்கிறீர்களே. சில காரியங்களை ஆண்டவர் செய்யவில்லை தெரியுமா உங்களுக்கு? 6 கற்சாடிகளை தேடி கண்டுபிடிக்கவில்லை, அவற்றை எல்லாம் அடுக்கி வைக்கவில்லை, அவற்றிலே தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்திகரிக்கவில்லை. 2-3 குடம் தண்ணீர் பிடிக்குமே ஒவ்வொரு ஜாடியும். அந்த தண்ணீரை எல்லாம் ஆண்டவர் கோரி கோரி ஊற்றவில்லை. அந்த தண்ணீரை ஆண்டவர் ருசி பார்க்கவில்லை. அதை மொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஒன்றையும் செய்யவில்லையே. ஒன்றை செய்தார். அப்போ முந்தின காரியங்களை எல்லாம் செய்தது யார்? வேலைக்காரர்கள், வீட்டுக்காரர்கள். அவர்களால் செய்ய முடியாதது என்ன? கற்சாடியின் தண்ணீரை கனிரசமாக மாற்றுவது அவர்களுக்கு செய்ய முடியாது. அதை செய்தது யார்? கர்த்தர், ஆண்டவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து. கற்சாடியின் தண்ணீரை கனிரசமாக மாற்றினார். அற்புதம் நிகழ்ந்தது என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் செய்ய வேண்டியது, அவர்களால் செய்ய முடிந்தது அவர்கள் செய்தார்கள். அவர்கள் செய்ய முடியாதது ஆண்டவர் செய்தார். எதையெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்கள். எதையெல்லாம் உங்களால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் தெய்வம் செய்வார். உடனடியாக செய்வார், படிப்படியாக செய்வார், ஆண்டவர் சித்தமான வேலைகளை செய்வார். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை. சுதந்திரிப்பதற்கு முன்பு போராட்டங்கள் உண்டு, போர் உண்டு, ஆட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லி யோபு 7:1 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் ஒரு போராட்ட அதிகாரம். எப்படி போராட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகாரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் சொல்லுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கும் பொழுது, காரணங்கள் இருக்கும் பொழுது அவற்றை கர்த்தருடைய பலத்தோடு, ஆண்டவருடைய சித்தத்தோடு, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதை தரப்போகிறது ஆண்டவர். 4ஆவதாக, கடைசியாக என்று சொல்லிவிடுவோமா? 4ஆவதாக அவர்கள் இழந்து போனதற்கு காரணம், விடுபட்டதற்கு காரணம், கோத்திர பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதற்கு காரணம், 4ஆவது காரணம்
தவறான வழிபாடு, சிலை வணக்கம், விக்கிரக வணக்கம் அவர்களிடத்தில் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தான் எப்படிப்பட்ட கோத்திரம் என்பதை அறிந்து கொள்கிறீர்களே. எங்கே பார்க்கிறோம்? நியாயாதிபதிகள் எடுங்கள். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 18-13 முதல் கொஞ்சம் நீளமான பகுதி. பொறுமையோடு பாருங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னை வேதத்தில் பின்தொடர வேண்டும். சரியா? 13ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 18-13 முதல். பின்பு அவர்கள் அங்கே இருந்து எப்பிராயிம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது லாயிசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்து கேளுங்கள். அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுக செய்தி விசாரித்தார்கள். ஆயுத பாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியில் நின்றார்கள். ஒரு வீட்டுக்கு முன்னால் 600 பேர் நின்றார்கள். தான் கோத்திரம் அங்கே நின்றது. 17 ஆசாரியனும் ஆயுத பாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியில் நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சொரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டுக்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சொரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான். வழி மறித்தான். அடுத்த வசனம் 19. அதற்கு அவர்கள், நீ பேசாத, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியமாயிரு. நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ என்று கேட்டார்கள். ஒரு கோத்திரத்துக்கு நீ ஆசாரியனா இருக்க வேண்டுமே. என்ன கோத்திரம்? தான் கோத்திரம். அடுத்த வசனம் பாருங்க 20. அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதயமியப்பட்டு, என்ன இதமியம்? கர்வம், பெருமை, இருமாப்பு, கொழுப்பு இதமியப்பட்டு அவன் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான். அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடுமாடுகளையும் பண்டம்பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள். அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போன போது மீகாவின் வீட்டுக்கு அயல் வீட்டார் கூட்டங்குடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து அவங்க தானே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போறாங்க, அபகரிச்சுட்டு போறாங்க. 23 அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி, வீட்டுக்காரன் வந்தான், மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நான் உண்டு பண்ணின என் தெய்வங்களையும் இந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான். தான் புத்திரர் விழுந்து போனவர்கள், விடப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள் தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாது, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள், கொலை செய்யப்படுவீர்கள், கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள். அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள். அவர்கள் தன்னை பார்க்கலாம் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று சொல்லி வேதத்திலே அவர்களை குறித்து பார்க்கிறோம். அவர்களோ எவர்களோ இந்த விக்கிரகங்களை எல்லாம் அடித்துக் கொண்டு போனார்களே, அபகரித்து சென்றார்களே, இன்னும் சில காரியங்கள் செய்திருக்கிறார்களே. என்ன? 27 அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயிசூர் ஜனங்களிடத்தில் சேர்ந்து அவர்களை பட்டய கற்கினால் வெட்டி, எதுக்கு? சுரூபங்களை தான் எடுத்தாச்சே, விட்டுட்டு போக வேண்டியதுமே, இரக்கமே இல்லையே. அவர்களை பட்டய கற்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியினால் சுட்டரித்து போட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தான் கோத்திரம் விலகி சென்றதற்கு விடுபட்டதற்கு காரணம், 4வது காரணம் தவறான வழிபாடு, சிலை வணக்கம், விக்கிரக வணக்கம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 1 ராஜாக்கள் பாருங்கள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் ஆரோன் பொற்கன்று கொட்டி செய்தானே,
உடைய பரிசுத்தனாகிய ஆரோன் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்ற நாட்களிலே போர்க்கன்று குட்டி செய்தானே, அதே போல இப்பொழுதும் பாடம் பிடிக்கவில்லை ஜனங்கள். கோத்திரத்தார் பாடம் பிடிக்கவில்லை. குறிப்பாக தான் கோத்திரம் இந்த பாடத்தை படிக்கவே இல்லை. விக்கிரத்தை செய்தார்கள். பொற்கன்று குட்டி மீண்டும் செய்யப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 12 கோத்திரங்கள் 11 கோத்திரங்களாக மாறியதற்கு காரணம் விக்கிரக வணக்கம், தான் புத்திரர் செய்த பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 12:25 முதல். யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதில் வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெருவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். 27 இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம், சாலமோன் மகன் ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொண்டு போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்ப என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யபாரத்தை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே, நீரை ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மண்டியிட்டு மனம் திரும்பி மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தான்? அங்கே வாசிக்கிற வேதத்திலே 28 ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். தான் கோத்திரத்திலே பொற்கன்று குட்டிகள் வைக்கப்பட்டன. என்னாச்சு? அடுத்த வசனம் 30 இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள் என்று சொல்லி தொடர்ந்து அந்த விக்கிரக வணக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருப்பதாக வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். தான் கோத்திரம் விக்கிரக வணக்கத்திலே ஈடுபட்டது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் எல்லாம் விக்கிரக வணக்கத்தார் அல்ல. ஏன் விக்கிரகங்களை நாம் வணங்கவில்லை? காரணம் இருக்கிறதே. தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியான தேவனை விக்கிரகத்திலே வடிப்பது அறிவீனம். கல்லிலோ களிமண்ணிலோ கட்டையிலோ விக்கிரகமாக தெய்வத்தை வடிப்பது மடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விக்கிரகத்தை விட்டு விலகியோடுங்கள் என்று சொல்லி வேதம் அடிக்கடி நம்மை எச்சரிக்கிறது. விக்கிரக வணக்கம் அல்ல, விசுவாசத்திற்குரிய தெய்வம் ஆண்டவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அவரை மட்டுமே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலர் மனித வணக்கம், மனிதர்களை வணங்குவார்கள். குறிப்பாக பிரசங்கிமார்களை வணங்குவார்கள். அவர்கள் போல இவர்களும் பேசி காட்டுவார்கள். மிமிக்ரி அப்படின்னு சொல்றாங்களே, அதே மாதிரி இவர்களும் பேசுவார்கள். ஹீரோஷிப் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட மனித வணக்கம். பவுலையும் பர்னபாவையும் வணங்கினார்களே, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே அப்பேற்பட்ட வணக்கம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சிலருக்கு முன்னோர் வணக்கம், அம்மா அப்பா தாத்தா பாட்டி எங்க போட்டோவெல்லாம் போட்டு அதுல மாலைகள் எல்லாம் போட்டு சில வேளைகளிலே மெழுகுவர்த்தியை பத்தியை கொளித்து வைத்து கூட வணங்குவார்கள். ancestral worship அப்படின்னு சொல்வாங்க. முன்னோர் வணக்கம் தவிர்த்து விடுங்கள். அவர்கள் மாண்டு போய் பல ஆண்டுகள் ஆகின. வேண்டாம். ஒரு காலத்திலே மனிதர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்கள். வேண்டாம். மனித வணக்கம், முன்னோர் வணக்கம் வேண்டவே வேண்டாம். சிலர் தேவதூதர்களை வணங்குவார்களே, அப்படி வணங்கினானே யோவான் சீஷன் வணங்கினானே. வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை நான் வாசிக்கும் பொழுது தூதனுடைய காலிலே யோவான் விழுந்தான் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோமே. இப்படி செய்யாதபடிக்கு பார், தேவனை தொழுதுகொள், மற்றவர்களைப் போல நான் ஒரு ஊழியக்காரன் என்று தூதன் கடிந்து கொண்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். சிலர் சூரியனை வணங்குவார்கள். சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். சூரியனை காலையில் எழும்பி பார்த்து கொண்டே இருந்தால் அந்த வணக்கம் சூரிய பகவானுக்கு போகும், நம்முடைய கண் பார்வையும் தெளிவாகும் என்று சொல்வார்களே. சூரிய வணக்கம், இயற்கை வணங்குவது. சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை வணங்கக்கூடிய வாழ்க்கை உண்டு ஐயா. நம்ம எல்லாம் வழி நடத்துவது ஜோடியாக் சிஸ்டம் ஐயா.
சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் இவை எல்லாவற்றின் கட்டுப்பாட்டிலே நாம் இருக்கிறோம். எனவே வணங்குவது தவறல்ல. நீங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரம் பாருங்கள். நட்சத்திரங்கள் காட்டிய வழியிலே தானே சாஸ்திரங்கள் வந்தார்கள். எனவே நட்சத்திரங்களையோ சூரியனையோ சந்திரனையோ வணங்குவது தவறல்ல என்று சொல்வார்கள். நட்சத்திரங்களை சாஸ்திரங்கள் வணங்கினார்களா? இல்லை. தேவன் அவர்களுக்கு காட்ட ஆண்டவர் பயன்படுத்திய ஒரு உபகரணம் நட்சத்திரம். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வானறிஞர்கள், வானத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், அஸ்ட்ரோனாமஸ் என்று ஆங்கிலத்தில் என்ன பார்க்கிறோம். ஆனால் வணங்கவில்லையே, வழிபடவில்லையே என்று சொல்லி வேதம் அறிகிறது. நட்சத்திரங்களின் அடிப்படையிலே நாம் வாழவில்லை, சூரியனின் அடிப்படையிலே நாம் வாழவில்லை, சந்திரனின் அடிப்படையிலே நாம் வாழவில்லை. நம்முடைய சூரியன் நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய நட்சத்திரம் விடிவெள்ளியாகிய ஆண்டவராகிய தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவரை மட்டுமே வழிபட்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சூரிய சந்திர நட்சத்திரம் இவைகளின் கட்டுப்பாட்டில் நாம் அல்ல, அவைகளெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவாவிலே பார்க்கிறோம், சூரியனே நில் என்று சொன்ன உடனே அது நின்றது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சொன்னது யார்? யோசுவா. ஜோடியக் சிஸ்டம், இந்த மாதிரிப்பட்ட அமைப்புகளின் அடிப்படையிலே வாழ்க்கை அல்ல, ஆண்டவருடைய அடிப்படையிலே வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவரை மட்டும் பணிந்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. விக்கிரக வணக்கம். சிலருக்கு அவருடைய செல்போன், லேப்டாப், பேட், டேப் இதையெல்லாம் வணங்கி கொண்டே இருப்பார்கள். ஆண்டவருக்கு வேதத்திற்கு கொடுக்கக்கூடிய நேரம் எல்லாவற்றையும் தங்கள் கையில் உள்ள பொருட்களுக்கு கொடுப்பார்கள். சிலர் சபைகளை வணங்குவார்கள், ஆலயங்களை வணங்குவார்கள், கோபுரங்களை வணங்குவார்கள், ஆர்கனை வணங்குவார்கள். ஐயா இது பைப் ஆர்கன் ஐயா, 50 வருஷமா இருக்கு ஐயா என்று சொல்லி அதை வணங்குவார்கள். சிலர் ஆல்டரை வணங்குவார்கள். ப்ரொசஷன் வந்து கொண்டே இருப்பார்கள், பாட்டு படித்துக் கொண்டு ஆல்டர் பக்கத்தில் வந்த உடனே அப்படியே விடுவார்கள், மாடு மாதிரி. ஆண்டவரை வணங்க வேண்டாம். ஆல்டர்ல கடவுள் இருக்காருயா, கோயில்ல இல்லையா, பெண்கள் மத்தியில இல்லையா, ஆண்கள் மத்தியில இல்லையா, மண்டபத்தில் இல்லையா, காம்பவுண்டர்ல இல்லையா? ஆல்டர். சிலருக்கு விக்கிரகம் வணங்கித்தான் உள்ளே செல்வார்கள். தவறு. ஆல்டரை விட ஆண்டவர் பெரியவர். கர்த்தரை வணங்கி ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சிலர் ஆலயங்களுக்கே பேரிடுவார்களே, சென்ட் தாமஸ் சர்ச், சென்ட் பீட்டர்ஸ் சர்ச், சென்ட் பால்ஸ் சர்ச். அவர்கள் எல்லாம் மனிதர்கள் தானே, நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்கள் தானே, மண்ணிலே உற்பத்தியானவர்கள் தானே, அவர்கள் எல்லாம் பாவத்திலே பிறந்தவர்கள் தானே. கர்த்தருடைய கிருபையினாலே தானே மீட்கப்பட்டார்கள். ஒரு ஆணின் வித்தும் ஒரு பெண்ணின் வித்தும் சேர்ந்து ஒரு கரு உருவாகும் பொழுது அந்த கரு உருவாகுதலின் காரியம் என்ன என்று தாவீதை கேட்டால் அவன் சொல்லுவான், இதோ துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டவர்கள் தானே பணிவிடைக்காரர்கள், பிரசங்கிப்பார்கள், போதகர்கள். ஏன் வணங்க வேண்டும்? அவர்கள் பெயர்களை எதற்கு நாம் தரிக்க வேண்டும்? அவருடைய நாமங்களை தரித்து சபைகளை புனிதமாக மாற்றுகிறோம் என்ற எண்ணம் பலருக்கு உண்டு. வேண்டாம். ஆலயம் அவ்வளவுதான். உங்க ஊர் பேரை வேண்டாம் விட்டு கிடக்க, ஆட்கள் பேரு விடவே வேண்டாம். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா பாவிகளை எல்லாம், ஒருவேளை பாவ மன்னிப்பு பெற்ற மீண்டும் பாவிகளாக வாழக்கூடியவர்களை எல்லாம் பரிசுத்தவங்களாக ஆக்காதிருங்கள். அவரவருடைய பரிசுத்தம் ஆண்டவருக்கு தெரியும். அவரவரை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டியது ஆண்டவருடைய உரிமை, ஆண்டவருடைய கடமை. நீங்கள் தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டாடாதிருங்கள். சிலருக்கு சோசியல் மீடியா, டிவி முன்னாலேயே இருப்பார்கள். டிவி தான் அவர்களுக்கு தியான பகுதி. இன்னும் சிலருக்கு இன்டர்நெட், இணையம், சிலருக்கு ஃபேஸ்புக், சிலருக்கு ட்விட்டர், அதையே வணங்கி கொண்டிருப்பார்கள். ஒரு நாளிலே அவைகளுக்காக செலவிடப்படக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கிறது. பொருளாசை, விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இச்சை, விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இன்னும் முரட்டாட்டம், அதாவது கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், விக்கிரக ஆராதனை என்று சொல்லி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, சவுலின் முரட்டாட்டம், பார்வோனின் முரட்டாட்டம், பல முரட்டாட்டங்களில் வேதத்திலே வசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் முரட்டாட்டத்தினாலேயே அழிந்து போனார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மரியாள் வணக்கம். சாதாரண ஒரு பெண்மணி, அடிமை பெண்மணி. ஆண்டவருடைய கிருபை
அவளை தெரிந்து கொண்டது என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்டது. ஸ்திரீகளுக்கு மேலே என்று சொல்லப்படவில்லை. she is blessed not above women but among women. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், எல்லா ஸ்திரீகளுக்கும் மேலாக ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வேதம் சொல்லவில்லை. இந்த ஆசீர்வாதம் அவளுக்கு மட்டுமல்ல, யூத ஸ்திரீகள் மத்தியில இருக்கக்கூடிய அநேகருக்கு கொடுக்கப்பட்டது. ராகேல் கேள்விப்பட்டிருக்கீங்க, யாகேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியாயாதிபதிகளிலே அவளை குறித்து நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாசிக்கிறோம். ஆக இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்துவம், அநேகருக்கு கொடுக்கப்படக்கூடிய பொதுவான வாக்கு தத்துவம். மரியாளும் நம்மை போல பாவத்திலே பிறந்தவள், ரட்சிப்புக்காக காத்திருந்தவள் என்றெல்லாம் வேதம் அறிவிக்கிறது. அவள் பாடக்கூடிய ஒரு பாடல் லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது ரட்சிப்புக்காக அவள் காத்திருப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும் நாளுக்காக அவளும் காத்திருந்தாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இத்தனைக்கும் பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரித்து இயேசுவானவரை பெற்றெடுத்த பெண்மணி ஆவியின் வருகைக்காக, வரும் நாளுக்காக, 50வது நாளுக்காக, பெந்தகோஸ்தே நாளுக்காக அவளும் காத்திருந்தாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மரியாளுக்கு மரியாதை உண்டு, மகிமை கிடையாது. வேதம் கொடுக்கவே இல்லை. இப்படிப்பட்ட காரணிகளை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் விக்கிரக வணக்கங்களை தவிர்த்து உண்மையான தெய்வம், மெய்யான தெய்வம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றினாரே. ஏசாயா 42:8 போல ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே என்று சொல்லி ஆண்டவருக்கே மகிமை கொடுத்து, ஆண்டவருடைய இருதயத்துக்கே மகிழ்ச்சி கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விக்கிரக வணக்கத்தை விட்டு விலகியோடி ஆண்டவராகிய தெய்வத்தை மட்டுமே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்து வாழத்தக்கதாக எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். எங்களுடைய புத்தியை பறிகொடுத்தோ, பாவத்திலே விழுந்தோ, விக்கிரகங்களை அள்ளிக்கொள்ளாமல் விசுவாசத்தோடு ஆண்டவரையே நம்பி நாடி ஜீவித்து ஆராதித்து வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.